நீங்கள் ஏம்மா இந்த குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கீங்களே, இது எப்படி உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இந்த குழந்தைக்கு ஜல்லிக்கட்டு பற்றி தெரியணும், இது அழிக்கப்படக்கூடாது, எங்கள் பாரம்பரியத்தை இந்த குழந்தைகள் பின்பற்ற வேணும், அதுக்காக தான் இந்த 4 மாத குழந்தையை நான் கூட்டிகிட்டு வந்து இந்த வெயிலில் உட்காந்துருக்கேன் அப்படின்றாங்க. இப்போது இந்த ஜல்லிக்கட்டை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் நிறைய விளக்கங்கள் கிடைக்கும். ஒன்று, இது பாரம்பரியம், தமிழ் பாரம்பரியம், ட்ரெடிஷன். இன்னொன்று பண்பாடு, கல்ச்சர். இந்த தமிழ் இது ரொம்ப முக்கியமானது தான், பாரம்பரியம் பண்பாடும். இதை பற்றி நேற்று ஆங்கிலத்தில் பேசினேன், இப்போ தமிழில் சொன்னால் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுக்காக தமிழில் சொல்கிறேன். பாரம்பரியம் பண்பாடுங்கிறது மேலெழுந்த வாரியான நோக்கம். இதை சரியாக புரிஞ்சுக்கணுன்னா இது ஒரு ஆன்ம தாகம். ஒவ்வொரு தமிழனுடைய ஆன்ம தாகம் அப்படிங்கிறது, இதுக்கு இங்கிலீஷில் சைக்கிக் நெசசிட்டின்னு சொல்லலாம். அந்த தமிழ் சோல், தமிழனுடைய ஆன்மா, அதுக்கு எப்படியோ அதால் ஈர்க்கப்படுது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த காளைங்கிறது புல், அந்த காளையினுடைய முக்கியத்துவம் என்ன? அந்த காளைங்கிறது ஒரு கடவுள். இங்கே மட்டும் கிடையாது, இப்போ நந்தின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த நந்திக்காக ஒவ்வொரு மாதமும் இந்த இது நடத்துகிறாங்க, பிரதோஷம் அப்படின்ட்டு. அந்த பிரதோஷம் அந்த சிவன் அந்த இது மேலே ஏறி, அந்த நந்தி வாகனத்தில் ஏறி வர்றாரு அப்படின்னா அது கடவுளோட சம்பந்தப்படுத்தப்படுது. இதில் சாதாரணமாக ஒரு வில்லேஜில் கூட, கிராமங்களில் கூட ஜல்லிக்கட்டை பார்த்தீங்கன்னா முதல்ல கோயிலுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த கோயிலில் இருந்து தான் இந்த மாட்டை வெளியே விடுறாங்க. ஆக அந்த ஆன்மாவுக்கு அதை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்குது. இப்போ நந்தி, ராஜாக்களே இங்கேயும் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இல்லை மற்ற கல்ச்சர்லேயும் தான் ஒரு காளை அப்படிங்கிறமா, நந்திவர்மன்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் அந்த காளைன்னு சொல்கிறதுல பெருமைப்படுறான். ஏன் அப்படின்னா அதுக்கு சாதாரண வெறும் பண்பாட்டு பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அது ஆன்மா அதை வேறு விதமாக புரிஞ்சுக்கிறது. இன்னும் பாருங்கள், இன்னும் ரொம்ப பழைய காலத்துக்கு போங்க. சிந்துவெளி நாகரிகம், டிராவிடியன் கல்ச்சர் தான் அது. அந்த சிந்துவெளி நாகரிகத்தில் வெளிவந்த இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாணயங்களில் பார்த்தீங்கன்னா காளை தான் இருக்கு. அப்போது இந்த ஆன்மதாகம், இந்த டிராவிடியன் தாகம் எங்கே இருந்து வருது? சிந்துவெளி நாகரிகத்திற்கே. அது ஏன் காயினில் போய் போடணும் ஒரு காளையினுடைய இதை? சரி, இதை வெறும் வரலாற்று பண்பாட்டு நோக்கம் பாரம்பரியத்தை மட்டும் பார்க்காம இதை ஒரு ஆன்மா தாகமாக பார்க்குறது, ஒரு சைக்கிக் நெசசிட்டியாக பார்த்தோம்னா நமக்கு நிறைய இதனால விளக்கங்கள் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நேற்று பேசினேன் ஆங்கிலத்தில். ஈஜிப்டில் இந்த காளையை கும்பிட்டான். யூதர்களுக்கும் இந்த எஜிப்சியன்ஸுக்கும் சண்டை வர்றதுக்கு காரணமே அவன் காளையை கும்பிட்டான். அந்த காளையை கும்பிட்டதுனால கடவுள், அதுக்கு பேர் ஏபிஸ்ன்னு பேர், சில சமயத்தில் டான்னு சொல்லுவான். அதுக்கு ரெண்டுக்கும், இப்போ அந்த இதுக்கும் இங்கே உள்ள நந்தி வழிபாடுக்கும் நிறைய ஒற்றுமைகள்லாம் இருக்குது. நிறைய பேர் இந்த காளை வழிபாட்டுக்கு போனான். யார்? யூதர்கள், எஜிப்சியன்ஸ். ஏன் அப்படி போனான்னா அதில் நிறைய இது இருந்தது, பெனிஃபிட்ஸ் இருந்தது, அது ஒரு நெசசிட்டி இருந்தது. அதனால இந்த காளையோ அல்லது பசுமாடோ அதை தெய்வமாக பார்க்கக்கூடிய இதே பசுமாடை லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆக அதெல்லாம் என்ன மாதிரி ஒரு இதில் இருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா,
இப்போ ஆங்கிலத்தில் இது ஒரு ஆர்கிடைப்மா, தி ஆர்கிடைப் ஆஃப் தி அன்கான்சியஸ் அப்படின்னு. நம்ம கான்சியஸாக இல்லை, நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஆன்மா புரியக்கூடிய ஒரு விஷயம் அது. இதை சாதாரணமாக ஏதோ ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையில் உங்களை பேசவில்லை. இது ஒரு அடிப்படையான உண்மை, ஆன்ம அளவில் உள்ள உண்மை. சாதாரணமாக எடுத்துங்க. இப்போ ஒரு திருவிழா இருக்கு, நந்திக்குன்னு ஒரு திருவிழா இருக்கு. 7 ஊருக்கு போகும் அந்த நந்தி. அது இந்த சம்மரில் வரும், திருவையாறில் ஆரம்பித்து போகும். அந்த 7 ஊருக்கும் அந்த நந்தி போகும். அப்போ நந்திங்கிறவர் சாதாரண காளை மட்டும் இல்லை, அவர் சிவனுடைய கணம், சிவனுடைய தளபதி. அவர் சிவனுக்கு வாகனம் மட்டும் கிடையாது. வாகனம்னா என்ன? சிவனை கொண்டு வருபவர் அப்படின்னு அர்த்தம். அவர் ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாரு. எதுக்கு? உங்கள் சோலுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. நந்தினால குருன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இப்போ இந்த நந்தி இருக்காரு, சிவனுடைய ஆர்மி ஜெனரல், அவருக்கு இருக்கிற மாதிரி அறிவு யாருக்கும் கிடையாது. இப்போ சிவபுராணம்லாம் படித்து பார்த்தீங்கன்னா நந்தியை பற்றி நிறைய செய்தி வருது. எப்படி அவர் அவ்வளவு அறிவு ஆற்றலையும் பெற்றார் அப்படிங்கிறதுக்கு நிறைய கதை இருக்குது. இந்த கதைகள் எல்லாம் சாதாரணமான கதைகள். இது மூட நம்பிக்கைன்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் ஆன்மாவினுடைய சம்பந்தப்பட்டது. இதனால இந்த 7 ஊர் இதை படிச்சு பாருங்க. போகுது 7 ஊர் திருவிழா வரப்போகுது. இதுக்கெல்லாம் நான் இந்த இது ஜல்லிக்கட்டு பிரச்சனை வரும்போது நான் எங்கே போனேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு திருக்கோயிலுக்கு போனேன். திருமழபாடின்னு பேர், திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கு. அந்த கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக வரமாட்டாங்க. ஒரே ஒரு குருக்கள் தான் இருக்கார். அவர் காலையில் ஒரு தரம் வருவார், சாயங்காலம் ஒரு தரம் வருவார். ஆனால் அந்த கோவில் மாதிரி எங்கே பார்த்தீங்கன்னாலும் அந்த கோயிலில் நந்தியாக இருக்கும். நந்தி க்ஷேத்திரம், அது நந்திக்குன்னே ஏற்பட்டது. நந்தி க்ஷேத்திரம் இன்னொன்று இருக்குது, அதுக்கு திருவாவடுதுறையும் நந்தி, பெரிய நந்தி இருக்கும் அங்கே. இப்போ அந்த நந்தியை பற்றி ஆன்மீகத்தில் பேசுறதுன்னா நிறைய பேசலாம். நவ ஆகமங்கள் எங்கள் நந்தி தந்தானே அப்படின்னு. அந்த ஆகமங்கிறது சிறந்த ஆன்மீக நூல், அறிவு பற்றிய நூல். அதெல்லாம் எங்கள் நந்தி தான் எங்களுக்கு கொடுத்தாருமாங்க. அகஸ்தியரோட குரு, அகஸ்தியர் பெரிய சித்தர், முதல் சித்தர்னு சொல்லுவாங்க. அவருக்கு குரு யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த நந்தி. ஆக ஏன் இந்த மக்கள் இதுக்கெல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு ஈடுபடுறாங்க அப்படின்னு கேட்டால், பாரம்பரியம் 1, பண்பாடு 2, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதற்கு மேலே ஒரு ஆன்ம தாகம் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த நந்தியினுடைய வழிபாட்டு முறையை திருப்பி கொண்டு வந்தோம்னா மழை பெய்யும், நிச்சயமாக மழை பெய்யும். ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு தெரிந்த ஒரு விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானத்தை நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்லி விட்டுவிட்டோம். இது மூட நம்பிக்கை கிடையாது. இந்த மூட நம்பிக்கைக்கு பின்னாலே நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்றதே தப்பு. பெரிய அறிவியல் இருக்குது. அந்த அறிவியல் ஆன்ம அறிவியல், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். இப்போ இந்த மக்கள் எல்லாம் எது இந்த போராட்டத்தில் ஈடுபட செய்யுது அப்படின்னா, அதில் கடவுளும் சம்பந்தப்பட்டிருக்காரு, சிவனும் சம்பந்தப்பட்டிருக்கார். இல்லாட்டி நீங்களே நினச்சி பாருங்க, மெட்ராஸில் மெரினா பீச்சில் போய் எல்லாரும் பண்ணுறாங்க, எல்லா சிட்டிலையும் பண்ணுறாங்க. ஈவன் அமெரிக்காவில் உள்ள தமிழர்களும் செய்கிறாங்க. ஏன்? அவர்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் ஜல்லிக்கட்டை நேராக பார்க்காதவங்க தான் நிறைய பேர். சினிமாவில் பார்த்துருப்பாங்க, இல்லாட்ட இந்த வீடியோ டிவியில் பார்த்துருப்பாங்க. யாரும் போய் அந்த காலை அடக்க போகிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 0.00001% பீப்புள் தான் இருப்பாங்க. பெண்கள் ஏன் இது பண்ணுறாங்க அப்படின்னா, இது எதை காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
தர்மம் வரப்போகுது, தர்மம் வரப்போகுது. அதனால தான் இப்போது இதை பற்றி பேசுகிறேன்னா பேசிகிட்டே இருப்பேன். சிவன் வந்து இந்த திரிபுரத்தை அழிக்க போகிறார். திரிபுரம்னா அந்த அரக்கர்களை 3 பேர் அழிக்க போகிறார். 3 அரக்கர்களை அழிக்க போகிறார். ஏன்னா அவன் ரொம்ப அதர்மம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ என்ன செய்கிறாரு? எதில் ஏறி போகிறாரு? அவருக்கு வாகனமாக நந்தி வருது. அந்த நந்தி யார்? விஷ்ணு தான் நந்தி. தமிழில் அதை விடை மால் அப்படின்னு சொல்லுவோம். விடைனா காலை, மால்னா விஷ்ணு. விஷ்ணு அது என்ன? அது தர்மத்தினுடைய ஒரு குறி. ஆக தர்மம் இப்பொழுது வரப்போகுது. இந்த போராட்டங்கள்லாம் நடந்திருந்தாலும் நிறைய கஷ்டப்படுறாங்க மாணவர்கள்லாம், பெண்களும் கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் போய் இந்த வெயிலில் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன வருது? இந்த தர்மம் நிச்சயமாக வரப்போகுது. நேற்று இந்த ஆங்கில இதுலையும் சொன்னேன்னா, இந்த தர்மம் வரப்போகுதுங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கருப்பு பணங்கள்லாம் ஒழியுது. அதில் நிறைய கொஞ்சம் கஷ்டம்தான் ஆயிட்டுருக்கு. மக்களுக்கு வந்து பணம் கிடைக்கல, அவங்க பணத்தையே பேங்க்ல இருந்து எடுக்க முடியல. இருந்தாலும் இந்த கருப்பு பணம் நிறைய ஒளிஞ்சிக்கிட்டு வருது. இதை எல்லாரும் பதுக்கி வைக்க மாட்டான். ஏன்னா எப்போ அந்த காசெல்லாம் செல்லாமல் போகுமோன்னு தெரியாது அப்படின்ட்டு. ஸோ அப்போது இந்த ஜல்லிக்கட்டில் உள்ள காளை தர்மத்தினுடைய ஒரு குறியீடு. ஆக தர்மம் வரப்போகிறது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாணவர்கள்லாம் சேர்ந்து அரசியல்வாதிகள்லாம் உள்ளே வராதுங்கிறான். அது ரொம்ப பெரிய இது. ஏன்னா அங்கே வந்து இதெல்லாம் அரசியலாக்கிடக்கூடாது. ஆக அதை ஒரு பியூராக வச்சுருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் யாருன்னா, கடவுளே வந்து மாணவர்கள் புகுந்து ஒரு தர்மத்தை நிலைநாட்டப்படும், தர்மம் வரப்போகுது அப்படின்ட்டு. அது ஒன்று மட்டும் இல்லை. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னால் உள்ள சயின்ஸ் என்ன? இப்போ பாருங்கள், இந்த பிரதோஷங்கிறது நான் சின்ன பையனாக இருக்கும்போது, நான் இந்த ஆன்மீகத்தில் ரொம்ப நாளாக ஈடுபட்டிருந்ததுனால எனக்கு ஒரு குரு இருந்தார். அந்த குரு தான் முதல்ல சொன்னார், நான் முதல்ல இந்த பிரதோஷ வழிபாடு, இந்த பிரதோஷ வழிபாடுன்னா இந்த 13வது இந்த திரையோதசின்னு 13வது நாள் திதி, அந்த திரையோதசி திதி அன்னைக்கு சிவன் வந்து இந்த மக்களுக்கு இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. தான் வந்து அந்த கெட்டதெல்லாம் எடுத்துட்டு அந்த நல்லது செய்கிறார். இந்த ஆலாகால விஷயத்தோட சம்மந்தப்பட்ட கதை அது. அதனால் அதை எவ்வரி இது பிரதோஷம் திரையோதசியில் கோயிலுக்கு போனோம்னா உங்களுடைய கஷ்டமெல்லாம் போய் சிவன் வந்து நந்தி வாகனத்தில் ஏறி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அப்போ முக்கியமாக அந்த வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, நந்தி அபிஷேகம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்துருப்பீங்க, இப்போ பெரிய நந்தி இருக்குது இங்கே தஞ்சாவூரில். அந்த தஞ்சாவூர் நந்திக்கு எல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா கூட்டம் அவ்வளோ வந்திருக்கு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் பார்த்திங்கன்னா அந்த நந்திக்கு போய் எவனும் இது யாரும் அபிஷேகம் பண்ணதோ இந்த இதோ நடத்துனதோ கிடையாது. இந்த பிரதோஷம் மாத பிரதோஷம் நடத்துகிறதே கிடையாது முன்னாடி இல்லைங்க. இப்போது அது அது தொடங்க ஆரம்பிச்சதோ அப்போது இந்த நந்தியினுடைய தாக்கம் மனிதனுடைய ஆன்ம அளவில் பிரதிபலிக்கிறது. அதுதான் இதுக்கு காரணம். சரி, இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போ இதை படிச்சுட்டு நீங்கள் போய் நந்தியை பற்றி படிங்க. நந்தினா என்ன, அது எதுக்காக நிற்கிது, அது நமக்கு சிறந்த அறிவையும் ஆற்றலையும் தரக்கூடியது. இப்போ அந்த நந்தியினுடைய படத்தை எல்லாம் வச்சுட்ருக்காங்க, அந்த காளையினுடைய படத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு. அது வந்து உங்களோட மூளையில் சில அதிர்வுகளை உண்டு பண்ணும். அந்த அதிர்வுகள் உங்களுடைய மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கலெக்டிவ் அன்கான்சியஸ்னு யூங் சொல்லுவார். அந்த கலெக்டிவ் அன்கான்சியஸ் எல்லாம் தமிழர்களுக்கு மட்டும் அது முக்கியம் கிடையாது. நான் சொன்னேன், இந்த ஈஜிப்ட்லையும் இருந்தது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஏன் இதை அந்த கலெக்டிவ் அன்கான்சியஸில் இருக்கிறது ஒரு கடவுளுடைய தாக்கம்.
இதை ஒரு கலெக்டிவ் இதை ஆர்கிடைப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஆர்கிடைப், டோட்டம் அனிமல்ஸ், இதெல்லாம் இந்த ஆர்கிடைப்ஸை அழிக்க முடியாது. இது திருப்பி 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 வந்துகிட்டே இருக்கும். இந்த ஆர்கிடைப் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். இப்போ சிங்கம் ஒரு ஆர்கிடைப், என்ன அதே மாதிரி இந்த காளை ஒரு ஆர்கிடைப். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வருஷம் வரப்போற இந்த 7 ஊர் திருவிழா, இந்த 7 ஊருக்கு நந்தி போவான், நந்தியினுடைய வாழ்க்கை வரலாறு, இந்த காளையினுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கலாம். இதனால எனக்கு என்ன நல்ல நன்மை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நந்தியை வந்து தன்னுடைய ஆர்மி ஜெனரலாக ஆக்குறார் சிவன். அப்படிங்கிறது ஒரு புராணம் கிடையாது. இந்த புராணத்துக்கு பின்னால் பெரிய சிறந்த அறிவியல் இருக்கு. இதை படிக்கணும்னா திருமூலர் திருமந்திரத்தை படிச்சு பாருங்க. அவருக்கு குரு வந்து இவர் தான், நந்தி தான். ஆக இந்த நந்தி வழிபாடு தான் இந்த ஜல்லிக்கட்டு, நந்தியினுடைய விளையாடுதல், உறவாடுதல். ஆக இதை வந்து ஆன்மதாகமாக இருப்பதனால் இதை யாரும் அழிக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இதனால் நமக்கு நிறைய நன்மை வரும். இதை பற்றி மேலும் பேச இருக்கிறேன். இதை அடுத்த இதில் நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.